இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தேர்ட் பேபி 3வது குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நிறையா செலிப்ரிட்டிஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிஸ், சினிமா செலிப்ரிட்டிஸ் பார்க்குறோம். பட் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு அங்கங்கே விளம்பரம் பண்ணியிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 70s 80s பீரியட்லலாம் 3 குழந்தை பெற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் 3 குழந்தை 2 குழந்தையாச்சு. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அட்வைஸ் பண்ணியிருந்ததுனால ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தையே போதும் அப்படின்ற மாதிரி சில கப்புள் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2 குழந்தை இருக்கவங்களாம் அந்த ஒரு குழந்தையே போதுன்றதையும் ஆமாம் அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுச்சு. ஒன்று வீட்டில் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எக்கனாமிக்கலாக பயங்கரமாக ஃபீஸ் அது இதுன்னு பயங்கர விலைவாசியில் ஏறிட்டுருக்கு. இன்னொன்று வந்துட்டு அந்த 2 குழந்தைக்கான பேரண்டிங் டைம் கொடுக்க முடியுமா, அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, நம்மளோட பேரண்டிங்கை நம்ம வந்து ப்ராப்பராக குழந்தை கொடுக்க முடியுமா, ஸோ அப்படின்லாம் டவுட்லேயே போயிட்டுருக்கு. அப்பப்போ தோணும், ஸோ நம்ம ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர்த்துக்கு தோணியிருக்கலாம். ஆனால் இப்போ 3வது குழந்தை பெற்றுக்கிறாங்க இப்போ இந்த ரீசெண்டாக இந்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ அவங்க எக்கனாமிக்கலாக மைட் பி அவங்களால மேனேஜ் பண்ண முடியும்னு இருக்கலாம். பட் அந்த பேரண்டிங் கொடுக்க முடியுமா அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் ஏன் இப்படி ரீசெண்டாக இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு 3வது குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது எனக்கு தெரில. உங்களுக்கு எதுவும் கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.